வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தீபாவளிக்காக ஒரு குயிக்காக ஒரு 5 to 10 நிமிஷத்தில் ஒரு லட்டு, அதாவது பொரிகடலை லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்தி வேறு. இது நான் தீபாவளிக்காக நான் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ, அதாவது கப்புக்கு இதுக்கு 2.5 கப்பு, இந்த மாதிரி கப்புக்கு 2.5 கப்பு, 1/2 கிலோ. இது 2 கப்பு நம்ம பொடிச்ச சீனி, அதாவது அரைச்ச சீனி 2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நெய், கொஞ்சோண்டு சுக்கு, ஏலக்காய் பவுடர், உப்பு கொஞ்சோண்டு. இது நம்ம முந்திரி பருப்பு. இது நீங்கள் 1-2 சாப் பண்ணியும் உள்ளே போடலாம். பட் இது நான் மேலே கார்னிஷ்காக இதை நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. அதாவது சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுன்னு நீங்கள் ரவை பதத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா பவுடர் ஆக்கிக்கிடணும். லைட்டாக பீஸ் இருந்தால் பரவாயில்ல, சலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இப்படி எடுத்து இப்படி வறுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் நெய் ஊற்றி, அதாவது நான் அப்புறமும் நெய் ஊற்றுவேன் பிடிக்கும் போதும். இப்போ கொஞ்சம் நெய்யில் நம்ம வறுத்துக்கிடும். எல்லா மாவும் போட்டுடும். இப்போ வறுத்து ஒரு 5 நிமிஷம் நான் வறுத்துருப்பேன் ஸ்லோ ஃபயரில் வச்சு. இப்படி ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த சூடு இருக்கும். இப்போ நம்ம இந்த சுக்கு பவுடர், இலாய்ச்சி பவுடர், உப்பு, இது எப்படின்னா, சுக்கு பவுடர் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சுக்கு பவுடர் போடும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஆகையினால தான் நான் சுக்கு பவுடர். இப்போ அது நல்லா கிளறி விட்டாச்சு. அதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீனி இது நிறைய சீனி இருக்கிற மாதிரி தெரியுது. 2 கப்பு ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீனி போட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீசஸ் எல்லாரும் வந்துடும், அதாவது கட்டி விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் பொரிகடலையை கூட வெண்ணெய் இல்லாமல், அதாவது நெய் இல்லாமல் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சீனியையும், அதாவது 1.5 கப்பு முழு சீனியையும் நீங்கள் 1/2 கிலோ இந்த மாதிரி பொரிகடலையும் ஒன்றா அரைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரியும் செய்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2 கப்பு பவுடர் சுகரில் நான் 1.25 தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு போதுச்சு இனிப்பு. ஆகையினால அதை நான் வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும், நான் நெய்யை உருக்கி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடணும். கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே இங்கே ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம செய்யணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் தேவைப்படும், ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு நான் 150 வெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா பிடிக்கும் வர நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் இது பண்ணிக்கிடணும், மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த அளவுக்கு, அதாவது பிடிக்கிற அளவுக்கு எப்படி பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணணும். நல்லா பிசைஞ்சு நீங்கள் இது பண்ணணும். நான் ஒரு 150 ml நான் நெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கிறேன். இப்படி வரணும். இதுதான் ப்ராப்பர் லட்டு. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ, நான் 150 ml அதிகமாகவே நான் நெய் ஊற்றிருக்கேன். சூடாக நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வரும். நம்ம அந்த சீனியும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் தான் அந்த லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா உதிரியாக இருக்கும்போதே, சும்மா பிடிக்க லைட்டாக வரும்போதே நீங்கள் பிடிக்கக்கூடாது. அது வேஸ்ட்டு, அது நல்லா வராது அந்த லட்டு.
வேணும் அப்படின்னா உங்கள் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். அதாவது வரலை அப்படின்னா கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி அழகாக உருண்டை வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை நல்லா விட்டுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் நல்லா, அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கணும். சும்மா உதிரியாக இருக்கும்போது நீங்கள் பிடிக்கும்போது சரியாக வராது. இப்போ அளவான மாவு எடுத்து எல்லாம் உருட்டிட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த கொஞ்ச நேரம் ஆனோடனே இப்படி பிசையும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வரும்போது, அதாவது நான் ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் அப்படி நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த பதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி நீங்கள் வரும்போது தான் நீங்கள் பிடிக்கணும். இல்லாட்டி நீங்கள் உதிரியாக இருக்கும்போது பிடிக்காது. இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி பிசைஞ்சு விடும்போது நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போ இதுக்கு மேலெல்லாம் நம்ம நெய் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நாள் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்தி வேறு, குழந்தைங்களுக்கு குயிக்காக வேறு பண்ணிடலாம். அதிக பொருட்களும் தேவைப்படாது. நமக்கு பொரிகடலையும் நமக்கு சீனி இருந்தால் போதும், நெய்யும் இருந்தால் போதும், குயிக்காக ரெடி ஆயிரும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.